வணக்கம், நான் உங்கள் சங்கவி. அப்போ அவன் வாகனத்தில் அடிச்சுட்டு நிற்கல, ஓடிட்டான். நான் தாங்க வந்து வாகனத்தை தடுத்தது. புள்ளட தாப்பேன் பால் எடுத்துக்கிட்டு இருந்தது பட்டியில் சடாரண சத்தம் கடிச்சு நாங்கள் போய் திரும்பி பார்த்தேன், இது அடிபட்டுட்டு. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காண்டி அவங்களோட அம்மாவும் பிள்ளையும் நின்றது. நிற்க மது போதையில் வந்து வாகன தலையேற்றி கொண்டுட்டான். நான் அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தான் இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கான செய்திகள் என்னன்றதை பார்க்கலாம். வவுனியாவில் இன்றைக்கு ஒரு சோகமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அதாவது ஒரு தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது அப்படி என்ற முழு விபரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வவுனியா கண்ணாட்டி பகுதியில் தான் இந்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதாவது தாய் தன்னுடைய மகளை பாடசாலைக்கு அழைத்து செல்வதற்காக, இவர்கள் இருப்பது கண்ணாட்டி பகுதியில், பாடசாலை இருப்பது பூவரசங்குளம் பகுதியில். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக மகளை கூட்டிக் கொண்டு தாய் போயிருந்த நிலைமையில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது இன்றைக்கு காலையில் 7 மணி அளவில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. காலமாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு அவர்களினுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய வீதியோரத்தில் வீதிக்கு கரையில் நின்றிருக்கணும். ஏனெண்டா பேருந்துக்காக காத்துக்கொண்டு நின்றிருக்கணும். அப்படி நின்ற நேரம் வவுனியாவில் இருந்து மன்னாருக்கு போய்கொண்டிருந்த ஒரு ஹண்டர் ரக வாகனம் நல்ல வேகமாக போய்கொண்டிருந்திருக்கிறது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வீதியில இருந்து விலத்தி கீழே நின்று கொண்டிருந்த, அதாவது கரையில் நின்று கொண்டிருந்த இந்த தாயையும் மகளையும் மோதியதில் இந்த தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த உயிரிழந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பகுதியை சேர்ந்த, அதாவது கண்ணாட்டி பகுதியை சேர்ந்த சிவலோகநாதன் சுபோகினி எனப்படுகின்ற 36 வயதுடைய தாயும், டினுஷிகா எனப்படுகின்ற 6 வயதுடைய மகளும் தான் இந்த சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறார்கள். 6 வயது என்கின்ற பொழுது தரம் 1 கல்வி கற்கக்கூடிய மாணவி. இந்த நிலைமையில இன்றைக்கு அந்த இருவருக்குமே உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சொல்லுகின்ற கருத்தின்படி அந்த இடத்துல இன்னொரு சிறுவனும் நின்று கொண்டிருந்ததாகவும், வாகனம் வேகமாக வருவதை அவதானித்து விட்டு அந்த சிறுவன் வேகமாக நகர்ந்து அந்த விபத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார் என்கின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த வாகனத்தில், அந்த ஹண்டர் ரக வாகனத்தில் 3 பேர் பயணித்து கொண்டு வந்திருக்கணும். அதில் ஒருவர் விபத்து நடந்த உடனேயே தப்பிச்சு போயிட்டார் அந்த இடத்தை விட்டு. அதன் பின்னராக மற்ற இருவரையும் ஊர் மக்கள் துரத்தி பிடித்து போலீசாரிடம் கையெழுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த மக்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல், உண்மையாகவே அந்த ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்தால் எல்லாருக்குமே கோபம் வரும். அப்படி இருக்கிற பொழுது அந்த மக்கள் எல்லாருமாக இணைந்து அந்த வாகனத்தை அடித்து உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள். மட்டுமின்றி அவர்கள் எரிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எரிப்பதற்கு முயன்ற அந்த செயற்பாடு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல ஒரு அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த பொழுது ஒரு குழப்ப நிலையும் போக்குவரத்துமே தடைப்பட்டிருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நான் ஏற்கனவே நிறைய காணொலிகளில் சொல்லியிருப்பேன். இந்த விபத்து சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது நாங்கள் வீதிகளில் பயணமாகிற பொழுது நாங்களும் கவனமாக போகிறது மட்டுமல்லாமல் எதிரில் வருகின்றவரையும் நாங்கள் தான் கவனித்து கொண்டு போகணும் என்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் நிச்சயமாக இப்படியான விஷயங்களோட பார்க்குற பொழுது அவர்கள் வீதியின் கரையோரமாக நின்றவர்கள், அவர்கள் அதை விட்டு வேறு எங்கே செய்ய முடியும்? என்ன பஸ்ஸுக்காண்டி காத்து கொண்டிருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே போயிருந்தா பார்த்து கொண்டிருக்க முடியும்? இல்லை இல்லையா, வீதியோரம் தான் நிற்க முடியும். ஆனால் இப்படியான வாகனங்களை செலுத்தி கொண்டு வருபவர்களால் இப்படியான மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் வருகின்றது. அதிலேயும் குறிப்பாக அவர்கள் மது போதையில வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று இப்ப நடக்கக்கூடிய ஊழல்கள், சாரதி அனுமதி பத்திரம் உண்மையிலேயே அவர்களிடம் இருக்குதா, அல்லது உண்மையிலேயே அவர்கள் மது போதையில் தான் வந்திருந்தார்களா என்றதெல்லாம் மினிமல் விசாரணைகளின் மூலமாக உறுதிப்படுத்தப்படும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் நிறையவே இந்த சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக பணம் கொடுத்து அவற்றை பெற்றுக்கொள்வது, முறையான பயிற்சிகள் இன்றி அவற்றை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்வதனூடாகவும் இந்த விபத்துக்கள் நடக்கிறதுக்கு அது எல்லாமே ஏதுவான காரணிகளாக அமைகின்றது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இப்படியான பெரிய வாகனங்களை செலுத்துபவர்கள், பேருந்தை செலுத்துபவர்கள் அதில் இருக்கக்கூடிய மக்களை கவனிக்காது அவர்கள் வேகமாக செல்வார்கள். இப்படியான ஹண்டர் ரக வாகனங்களை, பெரிய பெரிய வாகனங்களை செலுத்தக்கூடியவர்கள் வீதியில பயணமாகின்ற பொழுது நிச்சயமாக எல்லாத்தையும் கவனித்து செல்ல வேண்டும். ஏனோ தானோ ஒன்று பயணம் செய்வதனூடாக அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்லை. நிச்சயமாக சிறிய வாகனங்களையும் நடந்து செல்கின்றவர்களும் வீதியோரங்களை நிற்கிறவர்களும் தான் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இவற்றை எல்லாமே
இனிமேல் வாகனத்தை செலுத்தக்கூடிய சாரதிகள் எல்லாருமே கவனமாக இப்படியான செயற்பாடுகளில் இருந்து உங்களை நீங்கள் கொஞ்சமே பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இவற்றை எல்லாத்தையுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இதையும் விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு சோகமான ஒரு சம்பவம் வந்து இன்றைய தினம் நடந்திருக்கிறது நான் சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞன் வந்து யாழ்ப்பாணம் பகுதியை சேர்ந்தவர். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை நாராந்தனை வடக்கு பகுதியை சேர்ந்த விக்னேஸ்வரன் அபிநயன் எனப்படுகின்ற 23 வயதான இளைஞனுக்கு தான் இந்த ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞன் வந்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் பீடத்தின் 3ஆம் வருடத்தில் கல்வி கொண்டு வரக்கூடிய மாணவன். இப்படி இருக்கிற பொழுது பொருளஸ் கமுவ கட்டுவல பிரதேசத்துல வந்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினால வாடகை முறையில எடுக்கப்பட்ட ஒரு மாணவர் விடுதி கட்டட தொகுதியில தான் தரைத்தளத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கின்றார். இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பாத்தீங்கன்னா, யார் கண்டதுன்னா, அந்த கட்டட தொகுதியிலேயே மேல் தளத்துல வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து அதிகாலை 4:30 மணி அளவில் எழும்பி அவர் கீழே வந்திருக்கிறார். கீழே வந்திருந்த நேரம் தான் இந்த மாணவன் வந்து தூக்கிட்டு நிலைமையில இருந்ததை வந்து பார்த்திருக்கிறார். பார்த்த உடனே அவர் அதிர்ச்சியும் அச்சமும் கொண்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே உடனடியாக தகவலை கொடுத்து, பின்னர் மாணவர்களும் வந்து அவர்கள் எல்லாருமே நினைத்தது என்றால் அவர் உயிருடன் இருப்பார் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தில் உடனடியாக அவரை மீட்கிற எண்ணத்தில் வந்து கயிறை எல்லாம் மறுத்து அவரை வந்து உடலை கீழே இறக்கினார்கள். ஆனாலும் அந்த மாணவன் வந்து உயிரிழந்த நிலைமையில தான் இருந்திருக்கிறார். அதன் பிறகு போலீசாருக்குமே அறிவியல் கொடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவர்களுமே நேரில் வந்து எல்லாத்தையுமே விசாரித்திருந்தார்கள். தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாணவனுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாணவனுக்கான இந்த இறப்பிற்கான காரணம் என்னன்றது வந்து இன்னுமே தெளிவாக தெரிய வரவில்லை. அதாவது இந்த மாணவன் உண்மையிலேயே தற்கொலை தான் செய்தாரா அல்லது வேறு யாராவது அவரை கொலை செய்துவிட்டு தூக்கில் இட்டார்களா என்ற மாதிரியான விடயங்கள் வந்து இன்னமுமே சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்கின்றது. இனி போலீசாரினுடைய விசாரணைகளினூடாகத்தான் எல்லாமே தெளிவுபடும். இப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு விஷயம் தொடர்பாக நாங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவன் வந்து பொறியியல் பீடத்தில் வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவன் என்கிற பொழுது நிச்சயமாக கல்வி சார்ந்த செயற்பாட்டில் திறமையான மாணவன் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது இந்த மாணவன் வந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பார். ஆனால் நிச்சயமாக அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு அவ்வளவு என்ன மன அழுத்தத்துக்குள்ளானார் போன்ற காரணங்கள் வந்து இனிமேல் தேடி ஆராயப்பட வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நிறையவே இப்படியான கல்வி செயற்பாடுகளில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் வந்து இப்படி தவறான முடிவுகள் மூலமாக இறக்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இந்த விபத்துக்களினூடாக நடப்பது இன்னொரு பக்கமாக இருந்தால், தாங்களாகவே தங்களுக்கான ஒரு முடிவை தேடிக்கொள்வது இன்னொரு பக்கம் அதிகமாகவே இருக்கிறது நான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக நான் இதிலிருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எப்போயுமே நான் வளமையாக சொல்கின்ற ஒரு விடயம் தான், தற்கொலை எதற்குமே தீர்வாகாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் துணிந்து அந்த பிரச்சனையை வந்து சவாலாக எதிர்கொண்டு அதில் வெற்றி கொள்றதுக்கு பாருங்க. அதை விட்டுட்டு அது எல்லாத்துக்குமே மரணம் தான் முடிவுன்றதை தேடிக்கொள்ள வேண்டாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தற்கொலை செய்கின்ற மாணவர்களோ யாராக இருந்தாலும் நீங்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்வதற்கான துணிவு உங்களிடம் இருக்குன்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஏனென்றா தற்கொலை செய்யறதுக்கு நிச்சயமாக அவ்வளோ பெரிய துணிவு வேணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் சாக போறீங்கன்றது உங்களுக்கு முதலே தெரியும். என்ன செய்து நீங்கள் சாக போறீங்கன்றதையும் யோசிச்சு வச்சிருப்பீங்க. அதனோட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிகளை பற்றியே நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் சாகிறதுக்கு முடிவெடுக்கிறீங்களன்றப்போ நிச்சயமாக உங்களால் வாழறதுக்கான தைரியம் வந்து உங்கள்கிட்ட இருக்குன்ற அர்த்தம். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான தகுதியே உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலையை ஒரு தீர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு கடந்து போய்கொண்டே இருங்க. இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.